ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீசன்ட் டைம்ஸில் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா டவுன் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து 6 மந்த்தில் 22%, செயில் பார்த்தீங்கன்னா 28%, அப்புறம் என்எம்டிசி ஸ்டீல் வந்து 29%, ஜேஎஸ்எல் ஸ்டெயின்லெஸ் வந்து 21%. இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நிறையவே இம்பாக்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ரீசெண்டாக ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. மெயினாக 5 ரீசன்ஸ்னால இந்த மெட்டல் செக்டர் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து லோ காஸ்ட் இம்போர்ட் அண்டு சைனாவோட ஸ்டீல் எக்ஸ்போர்ட், நெக்ஸ்ட் வந்து குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ், அப்புறம் என்விரான்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் டொமஸ்டிக் மார்க்கெட் டைனமிக்ஸ். இதெல்லாமே வந்து ஸ்டீல் செக்டர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் கரெக்டாக இருக்குது, நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே லோ காஸ்ட் இம்போர்ட்ஸ். லோ காஸ்ட் இம்போர்ட் வந்து இது எப்படி மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் வந்து ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் இருந்து வர்ற ஆர்டர் குறையிறது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்காகவும் நிறையா பேர் வந்து சைனா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து லோ காஸ்ட்டில் வந்து ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ, செயில் இந்த மாதிரி கம்பெனிஸோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. இந்த ரீசனாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரீசன்ட் டைமில் கரெக்டாக இருக்குது. இதுக்காக ஐஎஸ்ஏ, அதாவது இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி லோ காஸ்ட் ஸ்டீல் இம்போர்ட் பண்ணும்போது டாக்ஸஸ் வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் ஸ்டீல் செக்டர் வந்து கரெக்டானதுக்கு ஒரு ரீசன் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஸ்டீல் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி. சைனா வந்து வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசராக இருக்காங்க. இவங்களோட கண்ட்ரீஸில் கரண்ட்டாக ஸ்டீல் வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இவங்க மேக் பண்ணுற ஸ்டீல்ஸ் எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லோ காஸ்ட்டில் கொடுக்கறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து ஸ்டீல் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இதோட இந்தியாவோட ஸ்டீலோட எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து குறையிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம் அங்கேயும் வந்து இப்போ சைனாவோட ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ப்ரைஸ் வைஸாக வந்து சைனா கூட காம்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ப்ரெஷரை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குளோபலோட எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகிறதா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிறதாகட்டும், இதெல்லாமே வந்து ஸோ இண்டஸ்ட்ரியோட ஆக்டிவிட்டி ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இந்த டெவலப்மெண்ட்டில் எல்லாத்தையுமே வந்து இது வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து சால்வ் ஆகிற பட்சத்தில் தான் வந்து இன்னுமே வந்து ஸ்டீலோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது இப்போ யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா என்விரான்மெண்ட்டில் வந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிறக்காக நிறையா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்ரீனர் ஸ்டீல் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக ஆகுது. இதெல்லாமே வந்து டாடா ஸ்டீல் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நிறையா வந்து ப்ராஃபிட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்டீல் அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நிறையவே கரெக்டாக இருக்குது டாப்ல இருந்து. நெக்ஸ்ட் பாயிண்ட்னு பார்க்கும்போது டொமஸ்டிக் மார்க்கெட் டைனமிக்ஸ். டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஸ்டீலோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து லோ காஸ்ட் ஸ்டீல் கிடைக்கிறதுனால அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க அதிகமாக. அதனால் வந்து டொமஸ்டிக் கண்ட்ரீஸோட ஸ்டீல் சேல்ஸ் எல்லாமே வந்து அதனால் இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் ஆகட்டும், அவங்களோட ரெவன்யூ எல்லாமே இம்பாக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனாலையும் ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து ரீசெண்டாக கரெக்டாக இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து லோ காஸ்ட் ஸ்டீல் இம்போர்ட்க்கு வந்து டாக்ஸ் டேரிஃப் விதிக்கிறாங்களோ அப்போ வந்து இந்தியாவில் இருக்க ஸ்டீல்ஸோட growth வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் எப்போ ரெடியூஸ் ஆகுதோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth ஆகுது, அந்த மாதிரி டைமில் வந்து இனிமேல் ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்பவுமே பார்த்தோம்னாலும் இது வந்து ஒரு சைக்கிளிக்கான பிஸ்னஸ். ஸோ இது வந்து கண்டினியூஸாக எல்லா டைமும் டிமாண்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்டீல் மெட்டல் செக்டர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலம் லாங் டைமில் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இல்லை நீங்கள் என்னென்ன வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.